வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது முதல் கூட்டணியை அறிவித்த பிரபல கட்சி அரசியலில் பெரும் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சி யார் கூட எப்படி போனால் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைச்சா வெற்றி பெற முடியும், எவ்வளோ வாக்குகளை பெற முடியும், எவ்வளோ பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இருக்கும், எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்கும், அப்படி இப்படின்ற கணக்குகளையும் வியூகங்களையும் வகுக்கக்கூடிய இடத்துல அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் ஒரு யதார்த்தமாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த யதார்த்தத்திலும் வெறும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சியாக தற்பொழுது திகழ்ந்து வருகிறது நம்மளுடைய பார்த்திங்கன்னா தாவேகா. ஓகேங்களா? ஏன்னா தாவேகாவுடன் கூட்டணி இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் அறிவிக்காத நிலைமையில் அந்த கட்சியுடன் கூட்டணி போகலாமா அப்படின்ற முடிவில் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்றும் விசிகாவாக இருக்கட்டும், ஏன் பாமகவாக கூட இருக்கட்டும், தேமுதிக கூட ஒரு சில முடிவுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட்டே போயிட்டால் நமக்கு எதனா சிக்கல் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அனைத்து விதமான கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் கடைசி நேரத்தில் கூட ட்விஸ்டாகி மாற்றலாம் அரசியல் கட்சிகள். எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஆட்டத்தை பார்த்து தான் நாம் பார்த்திங்கன்னா அதற்கான முடிவுகளையும் அதற்கான தெளிவுகளையும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்பது தான் அரசியலாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே பார்த்திங்கன்னா கடைசி ஒரு நிமிடத்தில் கூட ஆட்டமே மாறலாம். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரசியல் விளையாட்டு என்பது மிகவும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு பெரும் விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. இதனை உற்று நோக்கினால் நிறைய விதமான விஷயங்களும் முடிவுகளும் கற்றுக்கொள்ளலாம் என்பதும் ஒரு யதார்த்தமாகவும் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக தமிழகத்தில் பெரும் விதத்தில் ஒரு மாற்று ரீதியிலான முடிவுகளை இந்த ஒரு கூட்டணியின் மூலமாக எடுக்கக்கூடும் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு முதல் கூட்டணியை எந்த கட்சியாக அறிவித்தாலும் கூட பெரும்பான்மையாக அந்த கட்சிக்கான ஆதரவும் அங்கீகாரமும் தமிழகத்தில் அதிகமாகவே கிடைக்கும். கூட்டணி இல்லாமலே அவ்வளோ ஆதரவு கிடைக்குதுன்னா கூட்டணி இருந்தால் பெரும்பான்மை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது யதார்த்தமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை. மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.